ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நம்ம இன்றைக்கி கார் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டின் ரோட்டில் வந்து ஒரு ராஜானே சொல்லாங்க. அப்பேற்பட்ட கார் தாங்க பார்க்க போகிறாங்க. நம்ம சொல்லப்போனால் இந்தியாவின் லேண்ட் க்ரூசர்னே சொல்லலாங்க, மிகையாகும் கண்டிப்பாக. ஏன்னா இது அப்பேற்பட்ட வண்டிங்க. டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 3.0 லிட்டர் டீசல் இன்ஜினுங்க. இது கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,12,000 கிலோமீட்டர், வெரி லோ கிலோமீட்டர். 1.12 சொல்லிட்டு லோன் சொல்றீங்க. எந்த சோசியல் மீடியாவில் நீங்க எடுத்து வேணாலும் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் 2.25, 3.25, 4.25 தான் சொல்லுவாங்க. நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் 1.12 தான் ஓடி இருக்கு. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் கிலோமீட்டர் நீங்க சர்வசாதாரணமா ஓட்டலாங்க. நம்ம இந்திய ரோட்ல போனா அனைவருமே இந்த காரை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டுங்க. அற்புதமான வண்டிங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. ஒரு விவிஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாருங்க. ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்க. ஒரு சின்ன ஒர்க்கு எதாக இருந்தாலும் ஷோரூமில் தாங்க விட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கிறாருங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 2011 மாடலுங்க. டீசல் மேனுவலுங்க. வாங்க வண்டி ஓவராலாக ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மாசிவான ஒரு பம்பர் வந்துருங்க. ஒரு பெரிய வண்டிக்கான ஒரு ஃபீல் லுக்கு நல்லா அருமையாக கொடுக்கும். ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜ்டோனோட டயர்ஸுங்க. ஹெச்டி இது பிராண்டு வருங்க உங்களுக்கு. 80%ங்க. 80% உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரன் பண்ணிக்கலாங்க. ஒரு சிங்கிள் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இருக்காதுங்க. ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டிங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. இன்டீரியர்ஸ் பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு பியூர் லெதர் சீட்டுங்க. கம்பெனிலேயே வரதுங்க. குவாலிட்டியாக இருக்குங்க. இது உட்காந்து போடுறப்ப ஃபீல் நல்லாவே இருக்குங்க. உட்டன் ஃபினிஷ் டேஷ்போர்டு வந்துருங்க. பிளங்கிட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு. அப்புறம் ஆல் டைம் முக்கியமான விஷயம், நாங்கள் எடுத்தோன்னே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஆல் டைம் 4 வீல் டிரைவுங்க. முக்கியமான பாயிண்ட்டே அதுதானுங்க. டீசலுங்க, மேனுவலுங்க. ஸ்டீரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு. உட்டன் ஃபினிஷ் டேஷ்போர்டு எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. பார்க்கிங் மோடு வந்துருங்க. ரியர் கூல் வந்து முன்னாடியே போட்டுக்கலாங்க. இது ரூஃப் ஏசி வரங்காட்டி இங்கே முன்னாடி இருந்தே பண்ணிக்கலாங்க உங்களுக்கு. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்து டியூயல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலுங்க. மோட்டரைஸ்டு சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர்ஸும் உங்களுக்கு வந்துருங்க. காமிக்கிறேங்க. 3 சர்வீஸ் கடைசியாக 3 ஆனது அதில் இருக்குங்க. பட் கொஞ்சம் கிளியராக தெரியாது. பட் உங்களுக்கு 3 காமிக்கிறேன் பார்த்தீங்க. கொஞ்சம் கிளியராக தெரியாதுங்க. பட் உங்களுக்கு பில்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல வச்சிருக்குங்க. நீங்கள் வந்து தாராளமாக வண்டி பார்க்குறப்போ உங்கள்கிட்ட காமிச்சிருவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வண்டி பார்க்கலாங்க. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைங்க. டோர்லையும் பார்த்தீங்கன்னா இது உட்டன் ஃபினிஷில் வந்துருங்க. இது எல்லாமே லெதரில் தாங்க வரும். நல்ல லுக், ப்ரீமியம் லுக் வந்துருங்க உங்களுக்கு. ரேர் வியூ பாருங்க. ரியர் வியூ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு லாங் ஜேர்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். லைட் யூசேஜுங்க உங்களுக்கு. அந்த சீட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பொறுத்தோடல பின்னாடியும் யூஸ் பண்ணல. பின்னாடி தேர்ட் ரோ காமிக்கிறேன் பாருங்க. அது சுத்தமாகவே யூஸ் பண்ணவே கிடையாதுங்க. ஃப்ரண்ட் டிரைவருங்க, அந்த சீட், இது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி லைட் யூசேஜ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ஏசி வந்துருங்க உங்களுக்கு. ரூஃப் ஏசிங்காட்டு உங்களுக்கு கடைசி தேர்ட் ரோ வரைக்கும் உங்களுக்கு கூலிங் அற்புதமாக வந்துருங்க. டயர் காமிக்கிறேன் பாருங்க. பொசிஷன் குட், எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் பக்காவாக இருக்குங்க. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா 5மே வருங்க. மெயினான விஷயம் 4 இல்லைங்க, 5மே அலாய் வீல் வருங்க. நம்ம வண்டியோட ரியர் வியூ பாருங்க. இது வந்து ஃபார்ச்சுனர் ஃபுல் டைம் 4 வீல் டிரைவிங். இது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் வந்து இவ்வளோ கொடுத்துங்க. ஆஃப்டர் தேர்ட் ரோ உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ், லக்கேஜ் நல்லா வச்சுக்கலாங்க, அதிகமாக வச்சுக்கலாங்க. ஸ்டெப்னி பாருங்க, அதுவும் அலாய் வீல் தானுங்க. அண்டர் சேஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ரெஸ்ட் இருக்காது. நான் கொஞ்சம் கிளியராகவே காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடுமே உங்களுக்கு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு விவிஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. அந்த ஓகே ஸ்டிக்கர் காமிக்கிறோம் பாருங்க. எதுக்கு இந்த ஓகே ஸ்டிக்கர்லாம் காமிக்கிறேன்னா, ஒரிஜினாலிட்டி மெயின்டைனாக இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த கிளாஸ் ரீப்ளேஸ் ஆகலை, எந்த பார்ட்டு ரீப்ளேஸ் ஆகலை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா பானட்டில் இது கொடுத்துருப்பாங்க, ஏர் ஃப்ளோ வரக்காது. ஏன்னா இது பவர்ஃபுல் இன்ஜினுங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ளோ கொடுத்துருக்காங்க, ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ரூம் பாருங்க. இது 3.0 லிட்டர் டீசல் இன்ஜினுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. 170 பிஹெச்பி பவருங்க. 300 டார்க் பவர் வந்துருங்க உங்களுக்கு. இன்ஜின் ரூம் கொஞ்சம் க்ளோஸராகவே காமிக்கிற பாருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த மார்க்கிங் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது. நல்லா சீல்டுங்க. இது வரைக்கும் ஓப்பனே ஆகலை. ஏன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கேரண்டி ஓட்டலாம். அதனால் சீல்டு எதுவுமே ஓப்பன் ஆகலை, அப்படியே இருக்கும். பேட்டரி குட் கண்டிஷனுங்க. ஒரு
இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் இல்லைங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 3.0 லிட்டர் டீசல் இன்ஜின் மேனுவலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. 2011 மாடலுங்க. கிலோமீட்டர் 1,12,000 கிலோமீட்டர். ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வர 7வது மாதம் வரைக்கும் லைவில் இருக்குங்க உங்களுக்கு. வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. கேரண்டியாக புது வண்டி மாதிரியே இருக்குங்க. இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் வருதுங்க. நம்ம ரீசனபிளான ப்ரைஸ் தான் கேட்க போகிறோங்க. 11,95,000 கேட்குறேங்க. வண்டி உங்களோட டயர் கண்டிஷன் எல்லாமே ஓவராலாக எல்லாமே காமிச்சிட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் நான் கேட்டிருக்கிறேங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபேன்சி நம்பருங்க. உங்களுக்கு அந்த வண்டி பற்றி எந்த குறையும் இருக்கோ, டயர் கண்டிஷன், பேட்டரி, ஓவரால் இன்டீரியர்ஸ், மியூசிக் சிஸ்டம் ஆகட்டும் எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா வண்டியை பார்த்துட்டு ரெக்கார்டு வேணாலும் காமிக்கிறேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி தாராளமாக கேரண்டி எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் ரீசனபிளான ப்ரைஸ் தான். திரும்ப சொல்கிறேன், 11,95,000 கேட்குறேங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.